SIR 2026 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பட்டியல் 2026 அதற்குரிய வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நம்முடைய பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது மற்றும் நாம் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்குச்சாவடியில் உள்ள அனைத்து வாக்காளர் விவரங்களையுமே நாம் பதிவிறக்கம் செய்ய முடியும். அவ்வாறு பதிவிறக்கம் செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது? இதுபோன்ற விவரங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் elections.tn.gov.in என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த வெப்சைட் ஆஃப் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இதில் வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது அப்படின்றத முதலாவதாக நாம் பார்க்கலாம். அதற்கு எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இதில் முதலாவதாக சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய பெயரை 3 வகையில் நாம் கண்டறிய முடியும். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அதை பதிவிட்டு நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நாம் கண்டறியலாம். அதை எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இபிஐசி எபிக் நம்பர் நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், புதிய வாக்காளர் அடையாள அட்டை எண். இப்போ பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பதிவிடக்கூடாது. நீங்கள் இறுதியாக என்ன வாக்காளர் அடையாள அட்டை எண் நீங்கள் வாங்கினீங்களோ அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். இதில் நம்முடைய மாநிலத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு. அடுத்து கேப்சா கோட் அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை கீழே இருக்கக்கூடிய கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய எபிக் நம்பர், ஸ்டேட், கேப்சா கோடு இந்த 3ஐயுமே பதிவு செய்ததுக்கப்புறம் கீழே சர்ச் அப்படின்னு இருக்கும், அந்த பொத்தானை அழுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர், நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், நம்முடைய பெயர், வயது, தற்போதைய வயது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், ரிலேட்டிவ் நேம் உறவினரின் பெயர், அடுத்து மாநிலம், மாவட்டம், அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி என்று சொல்லக்கூடிய நம்முடைய சட்டமன்ற தொகுதியுடைய எண் மற்றும் அதற்கான பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்முடைய வாக்குச்சாவடியோட எண் மற்றும் வாக்குச்சாவடியோட பெயர் இது கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது போலிங் ஸ்டேஷன், நாம் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்குச்சாவடியோடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்முடைய வாக்குச்சாவடியில் உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் எத்தனாவது வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ற எண் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அது கீழே நீல வண்ணத்தில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்முடைய விவரங்கள் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்முடைய வாக்காளர் பற்றிய விவரங்களை நம்ம பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக நம்முடைய வாக்காளர் பற்றிய விவரங்களை, அதாவது நம்முடைய விவரங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு நம்முடைய அலைபேசியிலே பதிவிறக்கம் செய்யப்பட்டுவிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விவரங்களில் ஏதேனும் உங்களுக்கு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாரை தொடர்பு கொள்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஓ அப்படின்னு இருக்கும். இப்போ நம்முடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவர்களுடைய பெயர் மற்றும் அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிரும். முதல்ல அந்த பிஎல்ஓவை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்கள் ஏதேனும் திருத்தணும் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் எவ்வாறு அந்த திருத்தங்களை செய்வது என்ற விளக்கம் அவர் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இஆர்ஓ அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவரை தொடர்பு கொண்டு மேலும் நீங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய டிஇஓ அவர்களிடம்
உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அதற்கான விளக்கங்களை பெறலாம். அடுத்து நம்முடைய விவரங்களை பதிவிட்டு நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் எங்கு உள்ளது என்பதை எவ்வாறு கண்டறிவது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதில் செலக்ட் யுவர் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்முடைய மாநிலத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு. அதுக்கடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், இங்கே நேம் அப்படின்னு இருக்கும். நம்முடைய பெயரை ஆங்கிலத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரை பதிவு செய்யும் பொழுது நீங்கள் எஸ்ஐஆர் 2026 கணக்கீட்டு படிவத்தில் எவ்வாறு பெயரை பதிவு செய்யுங்களோ அதே போல் இந்த கட்டத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு ரிலேட்டிவ்ஸ் நேம் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்சியல், அந்த இன்சியலுடைய பெயர் யாருடையது அப்படின்றத தான் நம்ம இங்கே கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய கணக்கீட்டு படிவத்தில் ரிலேட்டிவ் நேம் அப்படின்றதில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த். இப்போ நம்முடைய பிறந்த தேதியை பதிவு செய்யணும். இதில் முதலாவதாக பிறந்த வருடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வருடத்தை அழுத்தினீங்க அப்படின்னா இதுபோல் உங்களுக்கு வருடங்கள் காட்டப்படும். இதில் தேவையான வருடத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது மாதத்தை நம்ம தேர்வு செய்யணும், நம்முடைய பிறந்த மாதம். இதுபோல் அம்புக்குறி 2 பக்கமும் கொடுத்துருப்பாங்க. இந்த அம்புக்குறியை நகர்த்தி நம்முடைய பிறந்த மாதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ பிறந்த மாதத்தை தேர்வு செய்ததுக்கப்புறம் அந்த மாதத்தில் நம்முடைய பிறந்த நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே செட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ நம்முடைய பிறந்த தேதி இங்கே உங்களுக்கு காட்டப்படும். இதில் எவ்வாறு வரிசையில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்முடைய பிறந்த மாதம், அதுக்கடுத்தது நாள், அதுக்கடுத்தது பிறந்த வருடம். இது இந்த வரிசையில் உங்களுக்கு காட்டப்படும். அடுத்து ஏஜ், நம்முடைய வயது, அந்த கட்டத்தை தேர்வு செய்யுங்க. கீழே செலக்ட் யுவர் ஏஜ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ வயதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஜெண்டர், இப்போ நீங்கள் ஆண்னா மேல், பெண்ணா ஃபீமேல், மாற்றுப்பாலினத்தவர் அப்படின்னா தேர்ட் ஜெண்டர். அதை உங்களுக்கு ஏதோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ரிக்ட், இப்போ நம்முடைய தற்போது வசிக்கக்கூடிய மாவட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, நீங்கள் தற்போது எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அந்த தொகுதியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இங்கே கேட்கக்கூடிய மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதி அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தில் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து கேப்சா கோட் அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாக்காளர் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இதுலேயும் நம்மளுக்கு வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா இதுபோல் நம்முடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இதுபோல் நம்முடைய விவரங்களை அளித்து நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நண்பர்களே, அடுத்து 3வது பகுதியான சர்ச் பை மொபைல் அப்படின்னு இருக்கும். இந்த பகுதியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன் நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையில் நம்ம அலைபேசி எண்ணை பதிவு செய்திருந்தால் மட்டுமே இந்த 3வது பகுதியான சர்ச் பை மொபைல் அப்படின்ற பகுதியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த 3வது பகுதியானது நம்முடைய அலைபேசி வாயிலாக வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நான் ஏற்கனவே என்னோடய வாக்காளர் அடையாள அட்டையோட என்னோடய அலைபேசி எண்ணை பதிவு செஞ்சுருக்கேன். அதனால் இந்த 3வது ஆப்ஷன் சர்ச் பை மொபைல் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அதில் முதலாவதாக செலக்ட் யுவர் ஸ்டேட், இப்போ நம்முடைய மாநிலத்தை தேர்வு செய்ய வேண்டும்.
அடுத்து மொபைல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் என்டர் மொபைல் நம்பர். வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன அலைபேசி எண்ணை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த அலைபேசி எண்ணை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மேலே இருக்கக்கூடிய கேப்சாவை இந்த கட்டத்தில் என்டர் கேப்சா அப்படின்ற இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அலைபேசிக்கு ஓடிபி உங்களுக்கு அனுப்பப்படும். இப்போ ஓடிபி வந்துருச்சு. இந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ 6 இலக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே சர்ச் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே நம்முடைய விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இதில் எப்பொழுதும் போல் இறுதியாக வியூ டீட்டெயில்ஸ் அதை அழுத்தினீங்கன்னா நம்முடைய விவரங்கள், வாக்காளர் வரைவு பட்டியலில் உள்ள விவரங்கள் காட்டப்படும். நண்பர்களே, அடுத்து நம்முடைய அலைபேசியிலிருந்து 1950 என்ற எண்ணிற்கு நம்முடைய புதிய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை குறுஞ்செய்தியாக அனுப்பி நம்முடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை எவ்வாறு அறிவது என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் குறுஞ்செய்தியை திறந்து கொள்ளுங்கள். அதில் 1950 என்ற எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தியை நம்ம அனுப்பணும். எவ்வாறு அனுப்பணும் அப்படின்னா, கேபிட்டல் இ, கேபிட்டல் சி, கேபிட்டல் ஐ, அதுக்கப்புறம் ஒரு சிறிய இடைவெளி, ஒரே ஒரு இடைவெளி விட்டால் போதுமானது. இடைவெளி விட்டுட்டு இப்போ நம்முடைய இறுதியாக பெற்ற வாக்காளர் அடையாள அட்டை எண் அதை பதிவு செய்ய வேண்டும். அது 10 இலக்கமாக இருக்கும். இப்போ அதை பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சுட்டு இப்போ பக்கத்தில் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் காண்டாக்டிங் இசிஐ, வி ஷால் பி சென்டிங் த ரெக்வஸ்டட் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்லி இசிஐ. இப்போ உங்களுடைய செய்தி கிடைக்கப்பட்டது. இப்போ உடனே உங்களுக்கான தேவையான தகவல் உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்திலே மீண்டும் ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. அந்த குறுஞ்செய்தியை அதை தெரிந்து கொள்கின்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெயர், அதற்கு அடுத்தது சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்முடைய வாக்குச்சாவடியில் வாக்காளர் பட்டியலில், வரைவு வாக்காளர் பட்டியலில் வரிசை எண் அதுதான் சீரியல் நம்பராக கொடுத்துருப்பாங்க. நம்முடைய பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிசை எண். அதற்கு அடுத்தது பார்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்முடைய வாக்குச்சாவடியோடைய எண், அதுதான் பார்ட் நம்பர். அதுக்கப்புறம் ஏசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, அதாவது சட்டமன்ற தொகுதி. நம்முடைய சட்டமன்ற தொகுதியுடைய எண் மற்றும் பெயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மாவட்டம், நம்முடைய மாவட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட், நம்முடைய மாநிலம் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். இப்போ இதுபோல் உங்களுக்கு குறுஞ்செய்தி வரலை அப்படின்னா நம்முடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, இதே போல் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை 1950 என்ற எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி உங்களுடைய பெயரானது வாக்காளர் வரைவு பட்டியலில் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து நம்முடைய வாக்குச்சாவடியில் உள்ள அனைத்து வாக்காளர் விவரங்களையுமே நாம் பதிவிறக்கம் செய்து அந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதே இணையதளத்தில் முகப்பு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதில் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ் SIR 2026 அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
இங்கே முதலாவதாக செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. அதாவது நம்முடைய மாநிலத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு. இப்போ அதை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இயர் ஆஃப் ரிவிஷன் அப்படின்னு இருக்கும், அதாவது 2026 அப்படின்றது உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கடுத்தது ரோல் டைப் எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் 2026. அடுத்து டிஸ்ட்ரிக்ட். இப்போ நம்ம கணக்கீட்டு படிவத்தில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தில் என்ன டிஸ்ட்ரிக்ட் பதிவு செஞ்சோமோ அந்த டிஸ்ட்ரிக்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, அதாவது நீங்கள் வாக்களிக்கும் சட்டமன்ற தொகுதியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதற்கு செலக்ட் ஏசி அப்படின்னு இருக்கும், அந்த கட்டத்தை அழுத்துங்க. இப்போ நீங்கள் தேர்வு செய்த அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் காட்டப்படும். அதில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும், அது தானாகவே தமிழ் அப்படின்னு தேர்வாயிருக்கும். நண்பர்களே, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்தாக வேண்டும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பச்சை வண்ணத்தில் டவுன்லோட் எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் ஃபார் ஃபுல் ஏசி அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளும் உங்களுக்கு காட்டப்படும். அதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய முடியும். அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை வண்ண பொத்தானை அழுத்தினதுக்கப்புறம் இதுபோல் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் காட்டப்படும். அதில் உங்களுக்கு தேவையான தொகுதிக்கு நேராக நீல வண்ணத்தில் டவுன்லோட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டுவிடும். பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது உங்களுடைய அலைபேசியில் ஜிப் கோப்பாக பதிவிறக்கமாகும். அதை நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, அடுத்து நாம் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் உள்ள அனைத்து வாக்காளர் விவரங்களையுமே நம்ம பதிவிறக்கம் செய்யலாம். அதை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக கீழே நம்முடைய தொகுதியில், அதாவது நம்ம எஸ்ஐஆரில் என்ன தொகுதி வாக்களிக்கக்கூடிய தொகுதியை நம்ம தேர்வு செஞ்சுருந்தோமோ அந்த தொகுதியில் நம்முடைய வாக்குச்சாவடி பெயர்கள் அனைத்துமே உங்களுக்கு கீழே காட்டப்படும். இதில் ஒரு பக்கத்திற்கு 10 அப்படின்ற விதத்தில் உங்களுக்கு காட்டப்படும். உங்களுடைய வாக்குச்சாவடி பெயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக இந்த சர்ச் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்து உங்களுடைய வாக்குச்சாவடியை நீங்கள் தேர்வு செய்யலாம். அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பக்கத்துக்கு 10 அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடியை நீங்கள் அடுத்தடுத்த பக்கத்துக்கு நீங்கள் சென்று அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தினீங்க அப்படின்னா 2வது பக்கத்துக்கு உங்களுக்கு போகும். இதே போல் ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் போயிட்டு அதில் உங்களுடைய வாக்குச்சாவடியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்போ எனக்கு என்னுடைய வாக்குச்சாவடி பெயர் தெரியும். அது எவ்வாறு அப்படின்னா, நான் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தில் பார்த்திங்கன்னா மேலேயே நம்முடைய எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தில் நம்முடைய வாக்குச்சாவடி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும், வாக்குச்சாவடி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் முதலாவதாக இருப்பது அதாவது 1, 2, 3 அப்படின்றது பார்த்திங்களா, அது வாக்குச்சாவடி எண். அதுக்கு அடுத்தது வாக்குச்சாவடி பெயர். இது ரெண்டுமே நம்முடைய எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இங்கே பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ என்னுடைய வாக்குச்சாவடி பெயர் தெரியும், அதனால் நான் அதை பதிவு செய்கிறேன். இப்போ பதிவு செஞ்சதுக்கப்புறம் இப்போ என்னுடைய வாக்குச்சாவடி பெயர் காட்டப்படுது. வாக்குச்சாவடி எண் எனக்கு தெரியும், அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை இந்த கட்டத்தில் பதிவு செய்யுங்க. பின்பு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. எரர் அப்படின்னு உங்களுக்கு வருது, அதாவது கேப்சா எரர் அப்படின்னு வருது. இப்போ மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறி அழுத்திங்கன்னா உங்களுக்கு கேப்சா மீண்டும் உங்களுக்கு காட்டப்படும். அந்த கேப்சாவை மறுபடியும் இங்கே பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இது போல் உங்களுக்கு டவுன்லோட் ஃபைல் எகைன் அப்படின்னு காட்டப்படும். இப்போ முதலாவது முதல் தடவை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு காட்டப்படாது. ஏற்கனவே இந்த ஃபைலை நான் பதிவிறக்கம் செஞ்சதுனால டவுன்லோட் எகைன் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன்.
இப்போ பதிவிறக்கம் ஆகுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு பதிவிறக்கம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது. அந்த பிடிஎஃப் ஃபைலை இதுபோல் நான் தேர்வு செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாக்காளர் பட்டியல் 2026 S22 தமிழ்நாடு. நாம் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடி விவரங்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும். அது கீழே அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோடைய புகைப்படம் உங்களுக்கு காட்டப்படும். நம்முடைய வாக்குச்சாவடி புகைப்படம் காட்டப்படும். அது கீழே பார்த்திங்கன்னா நம்முடைய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இதில் நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வரிசை எண் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வரிசை எண்ணை வைத்து நீங்கள் உங்களுடைய பெயரை கண்டறிந்து கொள்ளலாம். இதுதான் புதிதாக நம் வாக்குச்சாவடியில் உள்ள SIR 2026க்குரிய வரைவு வாக்காளர் பட்டியல். இதில் நம்முடைய பெயரை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயரை கண்டறிஞ்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பெயருக்கு அடுத்து என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய தகுதியுடைய நபர்களுடைய பெயர்கள் வரிசையாகவே காட்டப்படுது. அதனால் நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்களோ அவர்களுடைய பட்டியலை நம்ம எளிமையாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வளோ நண்பர்களே, இதேபோல் நாம் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் உள்ள அனைத்து வாக்காளர் விவரங்களையுமே பதிவிறக்கம் செய்து அதில் நம்முடைய பெயர் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, SIR 2026 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் 2026 இதற்குரிய வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய கணக்கீட்டு படிவம் செலுத்தியிருந்தாலும் நம்முடைய பெயரானது அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றாலோ அல்லது புதிதாக நாம் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயரை சேர்க்க வேண்டும் என்றாலோ அல்லது வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயரானது தவறாக உள்ளது அதை திருத்த வேண்டும் என்றாலோ அல்லது வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய முகவரி தவறாக உள்ளது அதை திருத்த வேண்டுமென்றாலோ அல்லது நம்முடைய முகவரியை மாற்றம் செய்ய வேண்டுமென்றாலோ இது போன்ற அனைத்து செயல்பாடுகளையுமே நம்முடைய வாக்குச்சாவடி மையத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் 2026 சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. அந்த முகாமில் மேற்சொன்ன அனைத்து செயல்பாடுகளையுமே நாம் எளிமையாக செய்து கொள்ள முடியும். அந்த சிறப்பு முகாம் நடைபெறக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னா 27/12/2025 சனிக்கிழமை, 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, 3/1/2026 சனிக்கிழமை, 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 4 நாட்களும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் 2026 சிறப்பு முகாம் அந்தந்த வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெற இருக்கிறது. அதில் நம்முடைய பெயரை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது அல்லது நீக்குவது, நம்முடைய பெயரை திருத்துவது, சரியாக நம்முடைய பெயரை சேர்ப்பது அல்லது முகவரியை திருத்துவது அல்லது முகவரியை மாற்றுவது இது போன்ற அனைத்து செயல்பாடுகளையுமே SIR 2026 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் சிறப்பு முகாமில் நாம் அனைத்து செயல்பாடுகளையும் செய்து கொள்ள முடியும். இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் நாட்களை தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.